தூத்துக்குடி மாவட்டம் ஒட்டப்பிடாரத்தில் பெற்ற மகளுக்கே பாலியல் தொல்லை அளித்த தந்தையை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளனர். ஒட்டப்பிடாரத்தைச் சேர்ந்த 14 வயதுடைய சிறுமிக்கு அவரது தந்தை மது போதையில் தொடர்ந்து பாலியல் ரீதியாக தொல்லை அளித்துள்ளார். இதுகுறித்து சிறுமி தாயாரிடம் கூறியதைத் தொடர்ந்து கடம்பூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் தாய் புகார் அளித்ததன் அடிப்படையில் பாலியல் தொல்லை அளித்த தந்தையை போக்சோ சட்டத்தின் கீழ் போலீசார் கைது செய்துள்ளனர். பெற்ற மகளுக்கே தந்தை பாலியல் தொல்லை அளித்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கோவை மாவட்டம் சூலூர் அருகே ஒடிசாவைச் சேர்ந்த இளைஞர் சாலையோரம் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். சூலூர் அடுத்த அப்பநாயக்கன்பட்டி செலக்கரிசல் சாலையில் கோவையை ஒடிசாவைச் சேர்ந்த ராம்நாத் லோக்கூர் என்ற இளைஞர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார். கம்பி வலையை தயாரிக்கும் நிறுவனத்தில் கூலி தொழிலாளியாக பணிபுரிந்து வந்த ராம்நாத் கடந்த சனிக்கிழமை இரவு பணி முடித்து வெளியே சென்றதாகவும் அதன் பின்னர் அவர் வரவில்லை என்றும் கூறப்படுகிறது. இந்நிலையில் அவரது சடலம் சாலையில் கண்டெடுக்கப்பட்டதால் விபத்தில் உயிரிழந்தாரா அல்லது கொலை செய்யப்பட்டாரா என்ற கோணத்தில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரையில் மாற்று சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலித்ததால் இளைஞர் அடித்து கொலை செய்யப்பட்டதாக பெற்றோர் மற்றும் உறவினர்கள் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டனர். கள்ளிக்குடி அடுத்த வேப்பங்குளம் கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின இளைஞர் காளையன் மாற்று சமூகத்தை சார்ந்த பெண்ணை காதலித்ததால் இளைஞரை அடித்து கொலை செய்யப்பட்டதாக குடும்பத்தினர் போலீசில் புகார் அளித்துள்ளனர். மேலும் அவரது மரணத்தில் சந்தேகம் உள்ளதாகவும் வழக்கை கொலை வழக்கு மற்றும் SC/ST வழக்காக பதிவு செய்ய வலியுறுத்தி மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே உள்ள திருவள்ளுவர் சிலை முன்பு குடும்பத்தினர் 2வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். திருப்பூரில் அரசு பள்ளியில் மாணவியிடம் ஆசிரியர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக கூறி பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆசிரியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். காங்கேயம் அடுத்துள்ள நல்லிமடம் அரசு பள்ளி மாணவியிடம் சிவகுமார் என்ற ஆசிரியர் பாலியல் சீண்டலில் ஈடுபட்டதாக காவல்துறையினர் கைது செய்து கோவை சிறையில் அடைத்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் பெற்றோர்கள் பள்ளியை முற்றுகையிட்டு ஆசிரியர்களிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். வகுப்பறைகள் அனைத்திலும் கண்காணிப்பு கேமராக்கள் அமைக்கப்பட்டு இனிமேல் இதுபோன்ற சம்பவம் நடைபெறாது என பள்ளி உதவி தலைமை ஆசிரியர் தெரிவித்ததால் பெற்றோர்கள் அங்கிருந்து கலைந்து சென்றனர். நீங்க ஒண்ணு மனசு ஆதங்கப்படாதீங்க. அதுக்கு கேரண்டி நாங்க தைரியமா போகலாம். தைரியமா உள்ள மாதிரி பிரச்சனை நடந்துட்டு இருக்குது. கோவை மாவட்டம் ஆனைமலை அடுத்த கோட்டூர் குமரன் கட்டடம் அருகே போக்குவரத்திற்கு இடையூறாக இருந்த 6 வீடுகள் இடித்து அகற்றப்பட்டது. பொள்ளாச்சியின் பெரும்பாலான பகுதிகளில் நீதிமன்ற உத்தரவின்படி ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் ஆனைமலையை அடுத்த கோட்டூர் குமரன் கட்டடம் முதல் கோட்டூர் பேரூராட்சி அலுவலகம் வரை உள்ள ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. இந்நிலையில் அப்பகுதியில் ஆக்கிரமிப்பில் கட்டப்பட்டிருந்த 6 வீடுகள் நெடுஞ்சாலைத்துறை, வருவாய்த்துறை மற்றும் காவல்துறை அதிகாரிகள் முன்னிலையில் பொக்லைன் இயந்திரம் மூலம் இடித்து அகற்றப்பட்டது. அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே கால பைரவருக்கு முளைப்பாரி எடுத்து நூற்றுக்கணக்கான பெண்கள் வழிபாடு செய்தனர். செங்குந்தபுரம் கிராமத்தில் ஏலவார் குழலி உடனுரை ஏகாம்பரேஸ்வரர் கோவிலில் தை மாத தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு உலக நன்மை வேண்டி 100க்கும் மேற்பட்ட பெண்கள் முளைப்பாரி எடுத்து ஊர்வலமாக வந்து வழிபாடு செய்தனர். இதில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சாமி தரிசனம் செய்தனர். திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரர் கோவில் கார்த்திகை மை 10 ரூபாய்க்கு விநியோகிக்கப்பட்டதால் நீண்ட வரிசையில் நின்று பக்தர்கள் ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். திருக்கார்த்திகை தீப திருவிழாவை ஒட்டி கடந்த டிசம்பர் 13ஆம் தேதி தீபமலையில் மகா தீபம் ஏற்றப்பட்டு டிசம்பர் 23ஆம் தேதி மகா தீப கொப்பரையானது கோவிலுக்கு கொண்டு வரப்பட்டது. பின்னர் அதில் பல்வேறு வாசனை திரவியங்களை சேர்த்து ஊழியர்கள் தீபம் வை தயாரித்திருந்தனர். ஆருத்ரா தரிசன தினத்தன்று நடராஜ பெருமானுக்கு 1000 கால் மண்டபத்தில் தீபமை சாத்தப்பட்டு பக்தர்களுக்கு விநியோகம் செய்யும் பணி தொடங்கியது.
இதனை ஏராளமான பக்தர்கள் 10 ரூபாய் செலுத்தி வாங்கி சென்றனர்.